ஒரு குரு தனது சீஷர்களுக்கு பாடம் நடத்த விரும்பினார். ஒரு வெள்ளை நிற காகித பேப்பரை எடுத்தார். அந்த வெள்ளை நிற காகித பேப்பரை எடுத்து அதில் நடுவில் ஒரு கருப்பு நிற மயில ஒரு சிறிய புள்ளியை வச்சார். வச்சுட்டு அந்த பேப்பரை காட்டி அந்த மாணவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்டார். இந்த காகித பேப்பரில் உங்களுக்கு என்னது தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு மாணவர்கள் எல்லாரும் ஒரே குரலில் எங்களுக்கு கருப்பு நிற புள்ளி தெரியுது அப்படின்னு சொல்லி சத்தமாக சொன்னாங்க. அந்த குரு தன்னுடைய மாணவர்களை பார்த்து கேட்டார், வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை குருவே, வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியல, அந்த கருப்பு நிற புள்ளி மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அந்த குரு சொன்னாங்க, எல்லார் கவனமும் அந்த கருப்பு நிற புள்ளிகளை மட்டும் தான் இருக்குது. ஆனால் அதை சுற்றி இருக்கிற அந்த வெள்ளை நிற பரப்பு யாருக்குமே தெரியல. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிற ஒரே ஒரு அந்த துன்பத்தை மட்டுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி காணப்படுகிற பலவிதமான மகிழ்ச்சியான செயல்களை நம்ம மறந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த குரு. வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த சிறிய பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அதை சுற்றி வெள்ளை நிற நிறைய வழிகள் இருக்குதுங்க. அதை கண்டுபிடிச்சி நம்ம வெளியே வந்தோன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாங்க.